இந்தியா விஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 இன்டர்நேஷனல் மேட்சோட 4th அண்ட் ஃபைனல் மேட்ச் நேற்று நடந்தது. அதுல இந்தியா தான் டாஸ் வின் பண்ணாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியன் டீமுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு இன்னைக்கு நம்ம பல ரெக்கார்ட்ஸ் செட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியன்ஸ் ஒரே விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடிவில் 283 அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணாங்க. இதுக்கு காரணமா இருந்தது திலக் வர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். திலக் வர்மா 47 பாலுக்கு 107 ரன் அடிச்சிருந்தாரு அண்ட் சஞ்சு சாம்சன் 56 பாலுக்கு 109 ரன் அடிச்சு இந்த இலக்கை செட் பண்ணதுக்கு காரணமா இருந்தாங்க. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 18.2 ஓவருக்கு ஆல் அவுட் ஆகி வெறும் 148 ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதனால இந்தியா 135 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணி டிராஃபி லிஃப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பிளேயர் ஆஃப் த சீரீஸும் திலக் வர்மா தான் வாங்கினாரு அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்சுமே திலக் வர்மா தான் வாங்கியிருந்தாரு. இந்த மேட்ச்ல சில முக்கியமான ரெக்கார்ட்ஸ் செட் பண்ணப்பட்டது. முதலாவதா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்லே அதிகமா 210 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ண 2 நபர்கள் அப்படின்ட்டு திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் இந்த இடத்த பிடிக்கிறாங்க. அண்ட் வெறும் 14.1 ஓவர்லயே 200 அப்படிங்கிற ரன்னை ரீச் பண்ணி இந்தியன்ஸ் இந்த சாதனையும் படிச்சாங்க. அண்ட் ஆல்சோ இது 3rd ஃபாஸ்டஸ்ட் 200 அப்படிங்கிறத ரெக்கார்டையுமே இந்த மேட்ச்ல செட் பண்ணாங்க இந்தியன் டீம். இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேலண்டர் இயரில் T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 3 செஞ்சுரிஸ் அடித்த ஒரு பிளேயர் அப்படிங்கிற பேரையும் சஞ்சு சாம்சன் பிடிக்கிறாரு. அண்ட் திலக் வர்மா 2 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் T20 இன்டர்நேஷனல் அடிச்சு அந்த லிஸ்ட்லயும் அவர் இடம் பிடிக்கிறாரு 5வது இடமா. அண்ட் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல சஞ்சு சாம்சன் இருக்கிறாங்கிறது ஆடட் பாயிண்ட்ஸ்.